செய்யுள் 3. ஒக்கனின் ராணை உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்றேத்திடும் நாதனை நாள்தொறும் பக்கம் நின்றாரறி யாத பரமனை புக்கு நின்றுண்ணியான் போற்றி செய்வேனே. விளக்கம்: இறைவனின் தன்மை எத்தகையது, அவரை எப்படி அடைவது என்ற கேள்விகளுக்கு இந்த பாடல் விடையளிக்கிறது. ஒக்கனின் ராணை, அவர் எங்கும் எல்லாவற்றிலும் எல்லோரிடத்திலும் சமமாக இருக்கிறார். உயர்ந்தவர், தாழ்ந்தவர், கற்றவர், கல்லாதவர் என்ற எந்த பேதமும் அவருக்கு இல்லை. இந்த சமநோக்கு பார்வையை அடைவதே ஆன்மீகத்தின் ஒரு முக்கிய படி. உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்றேத்திடும் நாதனை, அழிவில்லாத தேவர்கள் அனைவரும் நக்கனே என்று போற்றித் துதிக்கும் தலைவர் அவர். நக்கன் என்றால் ஆடை அணியாதவர், திகம்பரன் என்று பொருள். அவர் எந்தவிதமான உலக மாயை என்ற ஆடையாலும் மூடப்படாதவர். பாசங்கள், கர்ம வினைகள் என்ற ஆடைகள் எதுவும் இல்லாத தூயவர். பக்கம் நின்றாரறியாத பரமனை. இந்த வரியின் ஆழத்தை கவனியுங்கள். இறைவனின் அருகிலேயே இருப்பவர்கள் கூட அவரை முழுமையாக அறிய முடியாது. வெறும் சாத்திர அறிவினால் மட்டும் அவரை அறிந்துவிட முடியாது. அவர் அறிவுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள். புக்கு நின்றுண்ணியான் போற்றி செய்வேனே. அப்படியானால் அவரை எப்படித்தான் அறிவது? திருமூலர் வழிகாட்டுகிறார். புக்கு நின்று உண்ணி, அதாவது அவருக்குள் நான் புகுந்து அவராகவே நின்று அவரை நான் நினைக்கிறேன். வெளியே இருந்து பார்ப்பதால் அவரை அறிய முடியாது. அவனோடு ஒன்றாக கலப்பதன் மூலமே, அவனுக்குள் புகுந்து விடுவதன் மூலமே அவரை உணர முடியும். சர்க்கரையின் சுவையை அதை சுவைத்து பார்த்தால்தான் அறிய முடியும். அதுபோல இறை அனுபவம் என்பது அவரோடு இரண்டர கலந்து உள்ளுக்குள் புகுந்து தியானிப்பதன் மூலமே கிடைப்பதாகும். ஆக இறைவன் எங்கும் சமமாக நிறைந்திருக்கிறார். அவரை வெறும் புற அறிவால் அறிய முடியாது. உள்ளுக்குள் புகுந்து அவரோடு ஒன்றி தியானத்தின் மூலம் அவரை உணர்வதே உண்மையான வழிபாடு. இதுவே இந்த பாடலின் மகத்தான செய்தி.